கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் யோபு 29ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வாக்கியத்தை வாசிப்போம். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய இரகசிய செயல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிரயாசத்தில், நம்முடைய வேலை, நம்முடைய வருமானம், நம்முடைய எதிர்காலத்திற்குரிய காரியங்களிலே சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமாய் இருப்பது போல தோன்றும், அமைதியாக இருப்பது போல தோன்றும். நமக்கு உடனடியாக ஒரு அற்புதம் தேவை, நமக்கு உடனடியாக ஒரு அதிசயம் தேவை, உடனடியாக ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், உடனடியாக ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் மௌனமாக இருப்பார். சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அப்படி ஆண்டவர் மௌனமாக அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கு கோபம் உண்டாகிறது, நமக்கு வருத்தங்கள் உண்டாகிறது. ஆண்டவர் ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்? இவ்வளவு அலைந்து திரிகிறேன், இவ்வளவு கண்ணீர் சிந்துகிறேன், இவ்வளவு போராடுகிறேன், இவ்வளவு வருத்தப்படுகிறேன், இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், பின் ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி நம் கேள்விகள் கேட்பது வழக்கம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில், சிலருடைய குடும்பங்களிலே வெளிரங்கமாக செயல்படுவார். சில ஊழியங்களிலே கர்த்தர் வெளியரங்கமாக செயல்படுவார். சிலருடைய எதிர்காலத்தில், சிலருடைய ஜீவிதத்தில், சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளியரங்கமாக கிரியை செய்வார். ஆனால் அதுவே சிலருடைய வாழ்க்கையில், சிலருடைய குடும்பத்தில், சிலருடைய ஸ்தலங்களில், சிலருடைய ஊழியங்களிலே ஆண்டவர் மறைமுகமாக இரகசியமாக செயல்படுவார், இரகசியமாக செயல்படுவார். நீங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்றும் ஆண்டவர் அமைதியாய் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் மிக தீவிரமாக உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு சொல்லுகிறார், என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய இரகசிய செயல் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே அமைதி இருந்தது, சமாதானம் இருந்தது, ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, ஏறுமாடுகள் இருந்தது, மிருக ஜீவன்கள் இருந்தது, பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். மிகவும் செல்வந்தனாய் சீமானாய் அவர் வாழ்ந்ததை நம்ம படிக்கிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வெளியரங்கமான இழப்புகளை கொண்டு வந்தான், நஷ்டங்களை கொண்டு வந்தான். ஒரே நாளில் ஆடுகள் மரணம் அடைந்தது, ஏறுமாடுகள் மரணம் அடைந்தது, ஒட்டகங்கள் மரணம் அடைந்தது, பிள்ளைகளும் மரித்து போனார்கள், வியாதிகளும் பலகீனங்களும் தாக்க ஆரம்பித்தது. ஒரே நேரத்தில் அவமானங்கள் சூழ்ந்து கொண்டது, நிந்தைகள் சூழ்ந்து கொண்டது, நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டது. ஸ்தோத்திரம். அந்த தேசத்தின் மக்கள், அந்த பட்டணத்தின் மக்கள் எல்லாம் யோபுவை ஸ்தோத்திரம் நிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை நம்பினானே, ஆண்டவரை விசுவாசித்தானே, ஆலயத்திற்கு சென்றானே, ஜெபித்தானே, வேதம் வாசித்தானே, இப்பொழுது ஆண்டவர் இவனுக்கு நன்மையை செய்யவில்லையே, இவ்வளவு இழப்புகள் வந்துவிட்டது, இவ்வளவு நஷ்டங்கள் வந்துவிட்டது, இவ்வளவு பலகீனங்கள் வந்து விட்டதுன்னு சொல்லி சமுதாயத்தில் இருக்கிறவங்க யோபுவை நிந்திக்கிறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க யோபுவை அவமானப்படுத்துறாங்க, சொந்த பந்தங்கள் யோபுவை அவமானப்படுத்துறாங்க, நண்பர்கள் யோபுவை அவமானப்படுத்துறாங்க, சுற்றிலும் வாழ்கிற ஜனங்கள் யோபுவை அவமானப்படுத்துறாங்க. ஆனால் யோபுவுக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும். பிசாசு என்னுடைய வாழ்க்கையிலே வெளிரங்கமான இழப்புகளை கொண்டு வந்தாலும், வெளிரங்கமான நஷ்டங்களை கொண்டு வந்தாலும், மரணங்களை கொண்டு வந்தாலும், ஆண்டவர் என் கூடாரத்தின் மேல், என் வாழ்க்கையின் மேல், என் ஜீவிதத்தின் மேல் அவர் ரகசியமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ரகசியமாக எனக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் யோபுடைய வாழ்க்கையில் இருந்தது. யோபு சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே, அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அப்ப யோபுவுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ரகசியத்தை வைத்திருக்கிறார், என் குடும்பத்தில் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார், எதிர்காலத்தை குறித்து ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆதலால் அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு 23ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை மரணங்கள் நேரிட்டாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும், எவ்வளவு வாசல்கள் அடைபட்டு போனாலும், எனக்கு குறித்த காலத்தில் எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காததனாலே, அதிசயங்கள் நடக்காததனாலே, மன விருப்பங்கள் நிறைவேறாததனாலே, நீங்கள் அலைந்து திரிகிறதனாலே, கண்ணீர் சிந்துகிறதனாலே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார், ஆண்டவர் அமைதியாய் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அமைதியாக இல்லை, நான் மௌனமாக இல்லை, வெகு தீவிரமாய் ரகசியமாய் உனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன், உன் குடும்பத்திற்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய ஊழிய ஸ்தலத்தில் நான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ரகசியமாக அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். நடந்தது என்ன? யோபு 42 அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமுதாயம், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், அவனை சுற்றிலும் வாழ்ந்தவர்கள் மரணங்கள் வந்த பொழுது, இழப்புகள் வந்த பொழுது அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள், ஆண்டவரனை கைவிட்டுட்டார், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவர் ஏன் மௌனமாக இருந்தார்? ஆண்டவர் ஏன் யோபுடைய வாழ்க்கையில் அமைதியார் இருந்தார் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய கண்ணீர் சுந்துகிறீர்களோ, அவமானத்தோடு நிந்தையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பலோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறீர்களோ, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையும் விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அந்த பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்த பிற்பாடு 14,000 ஸ்தோத்திரம் ஆடுகளை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு முன்னாடி இருந்தது 7,000 ஆடுகள், இப்பொழுது 14,000 ஆடுகள். இரண்டாவது 1000 ஒட்டகத்தை கொடுத்தார். இதற்கு முன்னாடி 500 ஒட்டகம், இப்ப பின்னிலைமை ஆசீர்வதித்த பிற்பாடு 1000 ஒட்டகமாக மாறிற்று. ஸ்தோத்திரம், அந்த மரணங்களுக்கு முன்பதாக முன்னிலைமையிலே பார்த்தீங்கன்னா 500 ஏறு மாடுகள் இருந்தது. அந்த பின்னிலைமை ஆசீர்வதித்த பொழுது 1000 ஏறு மாடுகளாக மாறிற்று. ஸ்தோத்திரம், 1000 கழுதைகள் உண்டாயிற்று. குமாரரும் குமாரத்திகளை தேவன் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாமே இரட்டத்தனையாக தேவன் கொடுத்தார். எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம், யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் தூஷித்தாங்களோ, யாரெல்லாம் விரோதித்தாங்களோ, அவங்களுக்கு முன்பதாக யோபுனுடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்து வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் யோபுவை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக தேவன் வாய்க்க ஆசீர்வதித்தார். அவருடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். என் கண்பானவர்களே, யோபுடைய வாழ்க்கையிலே அமைதியாக மௌனமாக இருந்தது போல் தெரிந்தது. ஆனால் தேவன் ரகசியமாய் செயல்பட்டு, ஸ்தோத்திரம், முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். மோசேனுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது, அதே பார்வோன் அரண்மனைக்குள்ள மோசேயை கர்த்தர் உருவாக்கி, அந்த மோசேயை கொண்டு ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு விடுதலை கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப மோசேனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரகசியமாய் செயல்பட்டார். தரிசனங்கள் ரகசியமா நிறைவேற ஆரம்பித்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில எந்த தேசத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டானோ, அதே தேசத்தில் அவரை கொண்டே பஞ்சங்களை மாற்றும்படி, அவரை கொண்டே தேசத்தை போஷிக்கும்படி ஆண்டவர் ரகசியமாக செயல்பட ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம், தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் ரகசிய திட்டங்களை தீட்டி, ஸ்தோத்திரம், மகிமையான உயர்வுகளை கொடுத்தார். தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ரகசிய செயல் வெளிப்பட்டது. அவருடைய காரியம் தேசமெங்கிலும் ஸ்தோத்திரம் ஜெயமுள்ளதாக இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 சொல்லுகிறது, தேவன் நமக்காக ஆயத்த மன்னினவைகளை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. இப்படி பரிசுத்த வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதன் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது. காலங்கள் வரும் பொழுது, நாட்கள் வரும் பொழுது அந்த குடும்பத்தை, அந்த மனிதனை, அந்த தேசத்தை, அந்த ஊழியத்தை ஆண்டவர் மகிமையாய் உயர்த்தினார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் பிரயாசத்திலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரகசியமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சில தரிசனங்கள் ரகசியமாக நிறைவேறி வருகிறது. சில வாக்கு தத்தங்கள் ரகசியமாக நிறைவேறி வருகிறது. சில தீர்க்க தரிசனங்கள் ரகசியமாக நிறைவேறி வருகிறது. சில சொப்பனங்கள் ரகசியமாக நிறைவேறி வருகிறது. ஆண்டவர் நிர்ணயித்த காலங்களும் சமயங்களும் வருகிற பொழுது நீங்கள் மகிமையாய் உயர்த்தப்படுவீர்கள், மகிமையாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முன்னிலைமை பார்க்க உங்கள் பின்னிலைமை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். தேவ ரகசியத்திற்கு, தேவ திட்டத்திற்கு, தேவ தரிசனத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் வேலைக்காக நன்றி. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் மௌனமாய் இருக்கிறார், ஏன் அமைதியாய் இருக்கிறார் என்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. யோபுடைய வாழ்க்கையில இழப்புகள் வந்த பொழுது, நஷ்டங்கள் வந்த பொழுது, மரணங்கள் நெருக்கடிகள் வந்த பொழுது எல்லாரும் கர்த்தர் ஏன் உன்னை கைவிட்டார் என்று நிந்தித்திருப்பார்கள். ஆனால் அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்தினீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். யோபுவை போல நீதிமானாய் வாழ, உத்தமனாய் வாழ, சன்மார்க்கனாய் வாழ, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் வாழ, பொல்லாப்புக்கு விலகிறவனாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவர் கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி போடும். யாரெல்லாம் தேவ ரகசியத்திற்கு, ஆண்டவரே தேவனுடைய ரகசிய செயல்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.